இன்னைக்கு நம்ம ஏஸ் ஆஃப் டைமண்ட் 40th எபிசோடு தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கடைசி இன்னிங்ஸ்ல இப்போ ஆப்போனன்ட்ஸ் தானே பேட் பிடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கரமா வீராவசனம்லாம் பேசி ஆப்போனண்டோட கோச் பசங்களை இறக்கி விட்டுருந்தாலும் ஸ்டில் அவனுங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் பண்ண முடியும். தொடர்ந்து அந்த இடத்துல 2 பேர் அவுட் ஆயிருவானுங்க. அவ்வளவுதான், இந்த மேட்ச் கண்டிப்பா ஹீரோஸோட கையில தான் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்தது கடைசி ஃபைனல் பேட்ஸ்மேன் ஒருத்தன் வரானா. இவனை அவுட் பண்ணிட்டா அவ்வளவுதான், டீம் முடிஞ்சது. ஆனா இவனை அவுட் பண்ண முடியாம இவன் பால் அடிச்சுட்டு ரன் ஓடிட்டான், ஃபர்ஸ்ட் பேஸுக்கு போயிட்டான் அப்படின்னா அடுத்தது பேட் பண்றதுக்காக ரைச்சி வருவான். அவன் வந்து அவனால என்ன பண்ண முடியும்னா டகவுட்ஸ்ல இருக்கிற ரைச்சி மேல டன்பாவோட பார்வைங்கிறது போகும். அப்போ கசியை தான் கூப்பிட்டு தல அவனை பத்திலாம் யோசிக்காத, நீ முதல்ல ப்ராப்பரா இங்க பால போடு, இவனை அவுட் பண்ணிட்டா அங்க டகவுட்ஸ்ல இருக்கிறவன் வெளியில வர தேவையில்ல, அப்படியே பொட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லக்குள்ள டன்பாவும் மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்றான். ஆனா அந்த கடைசியா வந்த பேட்ஸ்மேனுக்கும் தான் எவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் ஒருத்த மேல அவ்வளவு பாரங்கிறது இருக்கு. டீமை ஜெயிச்சு கொடுக்கணுங்கிற பாரம் கிடையாது, ரேதர் பால சும்மா ஸ்டொக்கு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேஸுக்கு ரன் ஓடுனா கூட அடுத்த பேட்ஸ்மேனாக ரைச்சி இறங்கிடுவான். அவன் மேட்ச்ல ஜெயிக்கிறதையோ தோக்குறதையோ பார்த்துக்குவான். ஆனா அதை அவன் பண்ணணும்னா அவனை நான் உள்ள இறக்கி ஆகணும், அதுக்கு நான் இங்க ரன் ஓடி ஆகணுங்கிற அவனோட இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். டன்பாவும் எப்படியாவது அவன் அவுட் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு பிரேக்கிங் பால் தான் போட்டிருந்திருப்பான். அன்பார்ச்சுனேட்லி அந்த பையன் அதை அடிக்கவும் செய்ய தரையோட வேகமா வந்த பால மசுகோவால ஈஸியா எடுத்துருக்க முடியும். பட் அன்பார்ச்சுனேட்லி அது பவுன்ஸ் ஆகி அவன் கையை விட்டு போகுது. அப்புறம் என்ன, அந்த கேப்ல அந்த பையன் ஃபர்ஸ்ட் பேஸை செக்யூர் பண்ணிடுறான். ஒரு டீம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது அங்கே நடக்குது. இன்னொரு டீம் எது நடக்கணும்னு சொல்லி இவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்களோ அந்த ஒரு நபர் நடக்கிறான். எஸ், ரைச்சி உள்ள வரான். பேஸ்பால் ஆப்வியஸா கிரிக்கெட் மாதிரி கிடையாது, ஒரு பேட்ஸ்மேனால நிறைய ரன்ல ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனா அப்படி இருந்தும் ரைச்சி ஒரு ஹோம் ரன் தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஹீரோஸ் அவனை பார்த்து லைட்டா ஜர்க்கா இருக்கான காரணம் அவங்க இது மொமெண்டமா கிரியேட் பண்ணி விட்டுருவானோ அப்படிங்கிற அந்த பயம் தான். டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கான அந்த ரிதமையும் அந்த ஒரு மூடையை செட் பண்ணி கொடுத்துட்டான் அப்படின்னா லைக் அப்படி தோக்க வாய்ப்பு இருக்குதுல்ல, அதனால பயப்படுறாங்க. இச்சிராயோட பசங்களும் கண்டிப்பா சைடோ தான் ஜெயிப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டன்பா அவனை முடிச்சுட்டுருவான் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆனா சைடோட ஏசான மனாக்காக்கு ரைச்சியை பத்தி தெரியும். ஏன்னா ரைச்சி மனாக்காவோட பால்ல ஹோம் ரன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் மனாக்கா பிரேக் ஆயிருப்பான். ஸோ நான் இந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு எதிராக சொதப்பிட்டேன், என் நண்பன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் அவன் இருப்பான். கசியாவுமே ப்ராப்பரான கால்குலேஷனோட அந்த இடத்துல நம்ம டன்பாக்கு சில சிக்னல்ஸ் எல்லாம் சென்ட் பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போத் நம்ம ஹீரோ அண்ட் சட்டோரோ இவங்க 2 பேருமே இந்த பையனை அவுட் பண்ணியிருக்காங்கல்ல, ரைச்சி அவுட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பொறுத்து எந்த மாதிரி பால் போடலாம் அப்படின்னு சிக்னல் காட்டுவானா. டன்பா பாலையும் போடுறான், பட் அது வெறும் பால்ங்கிற மாதிரி ஆயிருது, ஸ்ட்ரைக் ஜோனுக்குள்ள வரல. ஆனா கசியாக என்ன அதிர்ச்சினா டன்பா போட்ட அந்த பாலுக்கு சுத்தமா ரைச்சி நகர கூட இல்ல, அது வெளியில தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கல்லு மாதிரி நிற்பான். அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருப்பான். இது ஒரு ஃபாஸ்ட் பால் தான். இப்போ முதல்ல போட்டது ஒரு ஃபாஸ்ட் பால் தான். அடுத்தது ரெண்டாவது ஒரு பால் போடுறான், அது ஒரு பிரேக்கிங் பால். அந்த பிரேக்கிங் பாலுமே ஸ்ட்ரைக் ஜோனுக்குள்ள வரல, வெறும் பால்ங்கிற கணக்குல தான். அப்படின்னா பிரேக்கிங் பாலுக்கும் நகரல, ஃபாஸ்ட் பாலுக்கும் நகரல. ரைச்சியோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், எனக்குன்னு ஒரு பால் வரும், அந்த பால் நான் அடிக்க தான் போறேன், என்ன நடந்தாலும் சரி நான் அடிச்சுதான் தீரணும், அடிச்சுதான் ஆகணும், ஏன்னா அதுதான் என் டீம் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குதுன்னு அவன் காத்துருக்கேன். டன்பா பாலையும் போடுறான். அந்த பாலை ரைச்சி அடிக்கவும் செய்ய அது கரெக்டா மாட்டிக்கிச்சு அப்படின்னு தான் ரைச்சி நினைக்கிறான். ஆனா இல்ல, பேட்டு கீழே பட்டு அது ஃபவுல் ஏரியால போய் விழுந்துருது, பின்னாடி போயிருது. ரைச்சி சொதப்பிட்டானா அவன் டீம்மேட்ஸ் எல்லாம் லைட்டா என்னடா அப்படி பண்ற அப்படின்னு கத்துறாங்க. இருப்பினும் நம்ம கசியாக்கே ஆச்சரியம் தான், தேர்ட என்ன இவன் சொதப்புறானான்னு. அதுக்கப்புறம் டன்பா இன்னொரு பாலையும் போடுறானா, அந்த பாலையும் ரைச்சி அடிக்க அதுவுமே ஃபவுல்ல போய் முடியுது. விச் மீன்ஸ் ரைச்சி இப்போ 2 ஸ்ட்ரைக்ல இருக்கிறான், இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் எடுத்துட்டா போதும் அவன் அவுட்டு. ஆனா ரைச்சி இப்படி பேட் பண்ண மாட்டானேன்னு கோச்சுக்கும் பயங்கரமான ஆச்சரியம் தான். அப்பதான் ரியலைஸ் பண்றாரு, ஆஹா ரைச்சி யோசிக்கிறான்டே முட்டா பீஸே, தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதரா, மைண்ட வந்து கிளியரா வச்சுக்கோ, நீ கேமை என்ஜாய் பண்ண மட்டும் ட்ரை பண்ற அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாலும் அங்க கிரவுண்ட்ல என்ன நடக்க ஏது நடக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே ரைச்சியோட மைண்ட்ல இல்ல. அவன் மைண்ட்ல இருக்கிறது எல்லாம் எப்படியாவது அடுத்த பால் அடிச்சிடணும், டீம் அது மட்டும் தான் எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குங்கிற விஷயம். ஆனா அதுவே கசியாவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, ஓகே அடுத்த பால் அவனை சுருள வச்சிடலாங்கிற மாதிரி டன்பா கிட்ட புதுசா ஒரு பாலை போட சொல்லிட்டு லைக் ஒரு சிக்னல் ஒன்று காட்டுறான். அதை போடலாமா என்னன்னு டன்பாக்கும் ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது. 2 டீமுமே இப்போ குவார்டர் ஃபைனல்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க செமிஃபைனல்ஸுக்கு போவாங்க. இப்போ டன்பா போட போற ஒரே ஒரு பாலை நம்பி தான் மொத்த டீமுமே இருக்குங்கிற ரேஞ்சுக்கு அந்த இன்டென்சிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் டன்பாவும் ஒரு பாலை போடுறான், அது பயங்கர வேகமா வருது அந்த பால். டெஃபினட்டா அது ஒரு ஃபாஸ்ட் பாலா தான் இருக்கும். இந்த பால் இன்னைக்கு என் கையில சிக்கிச்சுடான்னு சொல்லி ரைச்சி அந்த பால் அடிக்கிறதுக்காக பேட்டை சொல்லட்டுறானா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த பேட்டுக்கு கீழ் நோக்கி அந்த பாலுங்கிறது போயிருந்திருக்கும். அந்த பாலை ரைச்சியால அடிக்க முடியாம நேரா அது கேச்சரோட கைக்கு போயிருந்திருக்க. அந்த இடத்துல ரைச்சி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணப்படுறான். ரைச்சி அவுட் ஆகுறதோட கேமுமே முடியுது. அப்புறம் டன்பா போட்ட பால் என்னன்னா அது ஒரு ஃபோர்க் பாலா இருக்கும்.
ஸோ அதனால தான் கரெக்டாக அது கிரீஸ் கிட்ட வந்தோடனேயுமே கர்வ் ஆயிருந்திருக்கும், கீழ் நோக்கி ட்ராப் ஆயிருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி டன்பா வெறும் பிரேக்கிங் பால் அண்ட் ஃபாஸ்ட் பால் மட்டும்தான் போட்டிருந்திருக்கான். அதனால தான் அவன் ஒரு ஃபோர்க் பால் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ரைச்சிக்கு தெரியல. நம்ம ஹீரோஸ்லாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனால் ஒருத்த மட்டும் அங்கே கிரீஸை விட்டு கூட நகராம ஒரு மாதிரி அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இது வரைக்குமே அவன் பேட்டை ஸ்விங் பண்ணுறான் அப்படின்னாலே அது எல்லாமே தனக்காக மட்டுமே தான் இருக்கும். ஸோ தன்னோட ஃபன்னுக்காக அவன் ஆட ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஆனால் இந்த இடத்துல அவன் அதிகமாக யோசிச்சதுக்கான காரணம், அதிகமாக அவன் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்காக போனதுக்கான எல்லாத்துக்குமான ரீசனுங்கிறது அந்த ப்ரெஷர் அவனால் ஹேண்டில் பண்ண முடியலங்கிறது. டீம் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குது, நம்ம டீமை ஜெயிக்க வச்சாகணும், டீமுக்காக ஆடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் அவனை பர்ஃபார்ம் பண்ண விடாமல் தடுத்துருக்கு. அந்த ப்ரெஷர் அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன் அவனால் டீமோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலனா, அவன் ஹை ஸ்கூல் வர வரைக்குமே வெறும் சும்மா தனியாக அவன் மட்டும் தான் ஆடி இருந்திருப்பான் பேஸ்பால். வேற யாரு கூடயும் ஒரு டீமாலாம் ஆடி இருந்திருக்க மாட்டான். பட் ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் அவன் டீமா ஆடுறான். ஸோ டீமுக்காக ஆடுறான். அதனால தான் இந்த ஒரு சர்க்கிள் அவனோட மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அப்படியே மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறதா இருக்குமா. பார்த்தா யக்குஷியோட பசங்களாம் அந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆஸ் யூஷுவல் தேர்ட் இயர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து கடைசி மேட்ச் இல்லை. அதனால இவ்வளவு நாளே எங்களுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்ததுக்கு, எங்களுக்கு இவ்வளோ பர்சனலாக ஒரு கோச்சா இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி கோச்சுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கோச் அவனுங்களை பார்க்காம பின்னாடி திரும்பி நின்றுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா கண்ணு வாய் மூக்குன்னு சொல்லி எல்லாத்துலேயும் தனி வந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி கோச்சுக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஜூனியர் பசங்களா செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிறானுங்களே, சனாடா அதுக்கப்புறம் ரைச்சி அப்படின்னு இவங்க எல்லாருக்கிட்டையுமே இப்படி ஒரு பிரமாதமான கோச் நம்ம கிட்ட இருக்கிறாரு. ஸோ அதனால அடுத்த வருஷமாவது இந்த மனுஷனுக்காவது நீங்க எப்படியாவது நம்ம டீமை வந்து நேஷனல்ஸுக்கு கொண்டு போகணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சீனியர் பசங்க ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம பசங்களும் ஸ்டேடியம்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பசங்களை சேர் அப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இருப்பினும் ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி மைண்ட்ஃபுல்லாவே வந்துகிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னு பார்த்தா ஒன்ஸ் மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோ ரைச்சி கிட்ட போயிட்டு அடுத்த தடவை கண்டிப்பா உங்ககிட்ட நான் தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கை கொடுக்க போயிருந்திருப்பானா. ஏன் அப்படி சொல்லியிருந்திருப்பானா, ஆப்வியஸா ரைச்சி ஹீரோட பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோட கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால நான் அடுத்த தடவை கண்டிப்பா நான் தோக்கடிச்சு காட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி ரைச்சியோட கையை வம்படியா பிடிச்சு ஹேண்ட் ஷேக் பண்ண பார்த்துருக்க. ரைச்சியோட கையை பிடிச்சோன்னுமே ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆயிருந்திருப்பான். தான் எந்த அளவுக்கு ஒரு மாதிரி வீக்கா இருக்கிறங்கிற விஷயம் அவனுக்கு அப்பதான் புரிஞ்சிருந்திருக்கும். ஏன்னா ரைச்சியோட கையெல்லாம் அந்த பேட்டை போட்டு ஸ்விங் பண்ணி அவன் கையெல்லாம் காப்பு காய்ச்சிருந்திருக்கும். அந்த கையை சும்மா நசுக்கிற அளவுக்கு கூட அது சாஃப்டா இருந்திருக்காது, கல்லு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படி ட்ரெயின் பண்ண ஒருத்தனை நான் இந்த மொக்க ட்ரைனிங்கை வச்சுட்டு ஜெயிக்க முடியும்னு நினைச்சது தப்பு தான். அவனை தோக்கடிக்கிற அளவுக்கு நானும் இன்னும் உழைக்கணும், என் உழைப்பு பத்தவே பத்தாதுன்னு அவனுக்கு புரியுது. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ரெண்டு பேருமே இப்போ நடந்த மேட்சை பத்தி பேசிட்டு வரும்போது கடைசி நேரத்தில் இருந்த அந்த ஒரு பால் பேட்டரா இருந்த நம்ம ரைச்சி எங்கன்னா ஒருத்தன் சின்ன பையன். ஸோ அவனால டீமோட அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல, அதனால சொதப்பினா. ஆனால் அப்படி டீம் நம்ம மேலே வச்சிருந்திருக்க மொத்த எதிர்பார்ப்பையுமே ஒரு ஃபியூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு செம்மையான பர்ஃபார்மன்ஸை டன்பா வெளிக்காட்டி இருந்திருப்பான். ஸோ ஒரு டீம் கூட நம்ம எவ்வளவு பாண்டாக இருக்கிறோம், அவங்க கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த பாண்ட் வந்து இருக்கும். அண்ட் அந்த பாண்ட் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்லையும் ரிசல்ட் ஆகும். அந்த வகையில் ரைச்சி இன்னும் வளரலாம். இன்னும் சில பேரெல்லாம் கொஞ்ச நாள்லேயே பயங்கரமாக வளர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்குன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுவே இச்சிராயோட பசங்களும் கிரவுண்ட்ல இருந்து எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் அங்கேயே தான் இருப்பாங்க. மனாக்கா டன்பாவை பற்றின விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல, டன்பா என்னோடமே பயங்கரமாக வளர்ந்துருக்கான் அப்படின்னு அவனுக்கு புரியுது. பசங்க எல்லாருமே ஹாப்பி தான், ப்ளஸ் அட்மிட்டும் பண்ணிக்கிறாங்க. ரைட்டு சைடோ இந்த வருஷம் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக அவனுங்களோட பவுலிங் லைனப் 4 பேரை வச்சுருந்துருக்கானுங்க, 4 பேரும் வித்தியாசமாக இருக்கிறானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது டெஃபினட்டாக சைடோ இந்த வருஷம் நேஷனல்ஸுக்கு போகணுங்கிற மாதிரி மனாக்கா எதிர்பார்க்க அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ யா, தேங்க்யூ.